அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடலின் விளக்கத்தை. திருவெம்பாவை பாடல்கள் எவ்வாறு கேட்கும்போது மனதை அமைதிப்படுத்துகின்றதோ அதனது விளக்கம் நம் உள்ளத்தை ஆழமாக தொட்டு ஆன்மாவை வெளிப்பூட்டுகிறது. மாணிக்க வாசகர் இந்த பாடல்களில் மனித மனம் இறைவனை நோக்கி எவ்வாறு மென்மையாக பயணிக்க வேண்டும் என்பதை எளிய சொற்களிலும் உயர்ந்த ஆன்மீக உணர்வுகளோடும் எடுத்துரைக்கிறார். இதனை ஆன்மீக சொற்பொழிவாளர் தெளிவுபடுத்துவதோடு திருவெம்பாவையின் சொல்லுக்குள் மறைந்திருக்கும் இறைவனில் லயிக்கும் நிலை பற்றி எளிய தமிழில் அழகிய மொழியில் அனைவருக்கும் புரியும் விதத்தில் தெளிவாக விளக்குகிறார். இந்த விளக்க உரை திருவெம்பாவை பாடல்களை வெறும் இலக்கியமாக அல்ல, நம் வாழ்வோடு தொடர்புடைய ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக பார்க்க செய்யும். அதோடு இன்றைய வாழ்க்கை சூழலிலும் இந்த பாடல்களின் அர்த்தம் எவ்வளவு பொருந்துகிறது என்பதை நமக்கு உணர்த்தும். ஆகவே திருவெம்பாவை விளக்க உரையை ஒரு சாதாரண சொற்பொழிவாக எடுத்துக்கொள்ளாமல் உள்ளத்தை மென்மையாக்கும் அருள் உரையாக, சிந்தனையை தெளிவாக்கும் ஆன்மீக ஒளியாக அமைதியுடனும் பக்தியுடனும் செவிமடுக்க அழைக்கிறோம். முத்தண்ண வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்தன் அத்தன்னானந்தன் அமுதன் என்றல்லூரி. முத்தண்ண வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்தன் அத்தன்னானந்தன் அமுதன் என்றல்லூரி. தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை தீரவாய். தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை தீரவாய். பத்துடையீர் ஈச பழடியே பாங்குடையீர். புத்தடியும் உண்மை தீத்து ஆர்கொண்டார் கொள்ளாதோ. எத்தோனின் அன்புடைமை எல்லோ அறியோமோ. புத்தடியும் உண்மை தீத்து ஆர்கொண்டார் கொள்ளாதோ. அன்புடைமை எல்லோம் அறியோமோ. சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பவாய். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பவாய். அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடலின் விளக்கத்தை. திருவெம்பாவை பாடல்கள் எவ்வாறு கேட்கும்போது மனதை அமைதிப்படுத்துகின்றதோ அதனது விளக்கம் நம் உள்ளத்தை ஆழமாக தொட்டு ஆன்மாவை விழிப்பூட்டுகிறது. மாணிக்க வாசகர் இந்த பாடல்களில் மனித மனம் இறைவனை நோக்கி எவ்வாறு மென்மையாக பயணிக்க வேண்டும் என்பதை எளிய சொற்களிலும் உயர்ந்த ஆன்மீக உணர்வுகளோடும் எடுத்துரைக்கிறார். இதனை ஆன்மீக சொற்பொழிவாளர் தெளிவுபடுத்துவதோடு திருவெம்பாவையின் சொல்லுக்குள் மறைந்திருக்கும் இறைவனில் லயிக்கும் நிலை பற்றி எளிய தமிழில் அழகிய மொழியில் அனைவருக்கும் புரியும் விதத்தில் தெளிவாக விளக்குகிறார்.
இந்த விளக்க உரை திருவெம்பாவை பாடல்களை வெறும் இலக்கியமாக அல்ல, நம் வாழ்வோடு தொடர்புடைய ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக பார்க்க செய்யும். அதோடு இன்றைய வாழ்க்கை சூழலிலும் இந்த பாடல்களின் அர்த்தம் எவ்வளவு பொருந்துகிறது என்பதை நமக்கு உணர்த்தும். ஆகவே திருவெம்பாவை விளக்க உரையை ஒரு சாதாரண சொற்பொழிவாக எடுத்துக்கொள்ளாமல் உள்ளத்தை மென்மையாக்கும் அருள் உரையாக, சிந்தனை தெளிவாக்கும் ஆன்மீக ஒளியாகவும் அமைதியுடனும் பக்தியுடன் செவிமடுக்க அழைக்கிறோம். மாணிக்க வாசகரின் அருளும் இந்த விளக்கத்தின் வழியே நம் உள்ளங்களில் நிலைத்து மார்கழியின் ஞான ஒளி நம் வாழ்வை வழி நடத்தட்டும். வாருங்கள், நம் வாழ்வில் ஒளியேற்றும் அவ்வுரையினை கேட்டு வரலாம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. மிக சிறப்பான முறையிலே மார்கழி திங்கள் சிறப்பு வழிபாடாக திருவெம்பாவையை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பினை நல்கியிருக்கிற மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு முதலாவதாக என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். மிக அற்புதமான ஒரு ஞான நூல் நம்முடைய திருவெம்பாவை. இந்த திருவெம்பாவையிலே மிக அற்புதமான பல செயல்கள், செய்திகள், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான கருத்துகள் பொதிந்திருக்கின்றன. அந்த வகையிலே மணிவாசக பெருமான் மகளிருடைய அற்புதமான அந்த வர்ணனைகள், அதாவது இலக்கணத்தில் சொல்லுகிற பொழுது எப்பொழுதுமே மகடு முன்னிலை என்று சொல்லுவது ஒரு மரபு. ஒரு பெண்ணை விழித்து ஒரு செய்தியை சொல்லுவது மகடு முன்னிலை என்று இலக்கணத்தில் வரும். அதுபோல முத்தன்ன வெண்ணகையாய், முத்தன்ன வெண்ணகையாய், முத்து போன்ற பல்வரிசைகளை உடைய நல்ல சிரிப்பு, நல்ல அந்த நகை என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு சிரிக்கின்ற ஒரு சிரிப்பு. முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். இப்போ இந்த பெண்கள்லாம் இந்த பெண்ணை துயில் எழுப்ப வேண்டும் என்பதற்காக வாயிலில் நின்று கதவிற்கு முன்பாக, அந்த திருக்கதவத்திற்கு முன்பாக இருந்து உள்ளே உறங்கிக் கொண்டு இருக்கிற பெண்மணியை பார்த்து அழகா முத்து போன்ற பல்வரிசையுடைய பெண்ணே என்று விழிப்பதாக விழித்து, முன்னெல்லாம் என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். ரொம்ப அழகா அற்புதமாக சிவபெருமானுடைய திருநாமங்கள்லாம் இருக்குது. ஒரு திருநாமமா, 2 திருநாமமா, அதாவது வெகு கோடி நாம சம்பு என்று சொல்லுவார் அருணகிரிநாத பெருமான். நம்ம சம்பிரதாயத்திற்காக பேராயிரமும் எடுத்து ஓதி பெம்மான் கருவை எம்மான்னு பாடுவோம். பேராயிரமுடைய பெருமான் என்று பாடுவது ஒரு மரபு. ஆனால் அதில் எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் அதில் என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி அப்படி இறைவனுடைய திருநாமத்தை பேசுகிற பொழுது, சொல்லுகிற பொழுது வாயில் அந்த அருமையான உமிழ்நீர் சுரக்கும். அதுவே அற்புதமான அந்த உருகுகிற நெகிழ்கிற ஒரு அடையாளமாக அதை கருதத்தக்க ஒரு நிலை அது. அதனால் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். அப்படி பேசிய நீ இன்னுமா உறங்கி கொண்டு இருக்கிறாய், வந்து உன் கடை திறவாய். கதவை திற. ஏன்னா கடை திறப்பு என்றே கலிங்கத்து பரணையில் வரும். அதனால் கதவு திறமினோ என்று. அதனால் கதவம் திறந்திடுமின் தீயவை காண்டும் மாதிரி இறந்துபடி பெரிதாம் ஏதம் உறந்தையர்கோன் தன்னார மார்பிட் தமிழர் பெருமானை கண்ணார காண கதவு என்று திறந்திடுமின் கதவு என்று வருகிற பூட்டுவில் பொருள்கோள் எல்லாம் கூட நமக்கு ஞாபகம் வரும். அப்படி பார்க்குற போது இங்கே ரொம்ப அழகாக நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே, கதவை திற. அதனால் முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். வந்து உன் கடை திறவாய். பத்துடையீர் ஈசன் பலாடியீர் பாங்குடையீர் என்று சொல்லுகிற இந்த இடங்களெல்லாம் என்னென்னா அடியார்களுக்கு உள்ள இலக்கணம், அதாவது அக இலக்கணம் புற இலக்கணம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். மிக அற்புதமான அந்த குறிப்புகளெல்லாம் பொருந்தி இருக்கிற அந்த நிலையைத்தான் பத்துடையீர், 10 கொலாம் அடியார் செய்தானே என்பார் அப்பர் பெருமான். அதனால் பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாத. அடியார்களில் பல அடியார்கள்,
அவங்க பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று மணிவாசக பெருமான் பாடுவார். இங்கே நாங்கள்லாம் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். அதனால சித்தம் என்பது அதாவது சிந்திக்க சிந்திக்க சிவமே ஆவாய்பாங்க. சித்தம் தெளிந்து சிவமானோர் எல்லோருக்கும் கொத்தடிமையான குடிநான் பராபரம் என்பார் தாய்மான சுவாமி. அதனால சித்தம் அழகியார் பாடாரோ, நல்ல சித்தம் அழகியவர்களெல்லாம் என்ன செய்வாங்க, இறைவனுடைய புகழை பாடுவார்கள். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரம்பா. அதனால் நீ விரைவில் துயில் எழுவாயாக என்று வருகிற ஒரு அற்புதமான குறிப்பாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மிக சிறப்பான இந்த செய்திகளை எல்லாம் மணிவாசக பெருமான் நமக்கு அழகா, அதாவது பொதுவாக திருவாசகம் பாடுகிற பொழுது மோகனம் என்று சொல்லுகிற ஒரு அருமையான ராகத்திலே பாடுவார்கள். ஆனால் இந்த திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்களை எல்லாம் புறநீர்மை என்று சொல்லுகிற பண், அதாவது பூபாலம் என்று சொல்லுகிற ராகத்திலே இசைப்பது என்பது ஒரு மரபாக இருக்கிறது. அந்த வகையிலே அதிகாலை நேரம், அந்த அதிகாலை நேரத்தில் அண்ணாமலையை வலம் வந்து அங்கே அந்த பெருமானை கண்ணுற்று பாடுவதாக அமைகிற அற்புதமான 3வது பாடல் இந்த முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரெழுந்து அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைதிரவாய் பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டாற் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் என்பாவாய் என்பது 3வது திருப்பாடல். நன்றி, வணக்கம். அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இன்றைய இந்த அருளான தருணங்களில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடலையும் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடலையும் இசையோடு கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என எண்ணுகிறோம். அதோடு இந்த புனித பாடல்களின் ஆழ்ந்த பொருளினை ஆன்மீக சொற்பொழிவாளர்களின் எளிய தமிழிலும் தெளிவான விளக்கங்களிலும் உணர்ந்து கொள்ளும் அரிய வாய்ப்பையும் பெற்றிருப்பீர்கள் என எண்ணுகிறோம். பாடல்களின் இனிமை மனதை நெகிழ வைத்தது என்றால் விளக்க உரைகளின் தெளிவு சிந்தனையை செம்மைப்படுத்தியது எனலாம். இன்றைய தெய்வீக நிகழ்ச்சியை அன்புடன் கேட்டும் உணர்ந்தும் பயனடைந்தும் இணைந்த அனைவருக்கும் நன்றியுடன் அருள் தரும் மார்கழி என்ற இந்த நிகழ்ச்சியை இறைவன் அருளோடு இன்று நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பாசுரம் மற்றும் பதிகத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.